நல்ல வேலை சார், நான் மட்டும் சரியான நேரத்துல வந்து உங்களை காப்பாத்தல. கரண்ட்ல அடிபட்டு கருவாடா கறி இருப்பீங்க. அடி ஒண்ணு பண்ணாம பண்ணலையா? எலும்பு உடைஞ்சு போச்சு. என்ன சார், நான் என்ன படிக்காத முட்டாளா? ஒரு மனுஷன் கரண்ட்ல அடிபட்டு இழுத்துக்கிட்டு இருக்கப்ப காஞ்ச விறகு கட்டை கொண்டு அடிச்சு காப்பாத்ததா சார் ஒரு உத்தமமான மனிதனுடைய கடமை. இப்ப யாரு கரண்ட்ல மாட்டேன்? நான் தான் பார்த்தேன். கரண்ட் பிடிக்கல, கை மாட்டி கால் வேற உதறிச்ச. சாணியா உதறியா? சாணியா? சரி பரவாயில்ல சார். இடது கால சாணியை மிச்சம்னா எதிர்காலம் பூரா நல்லா இருப்பீங்கன்னு அர்த்தம். வலது கையில அடிபட்டா என்ன? ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருப்போம்னு அர்த்தம். கொடுங்க சார் கையா. சாரி சார். ஆமா, உங்க பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? முத்துசாமி. முத்துன்னு கூப்பிடுவாங்க. ஆஹா, முத்தான பேருங்க. என் பேரு மம்புட்டியா. சொந்த ஊர் மலையூரா? அவர் வேற நான் வேற. ஆமா, நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதான் எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரே பிரச்சனையா இருக்கு. அப்படியா? டே முத்து. சாரி சார், உங்களை பார்த்தா ரொம்ப பரதாபமா இருக்கு. நீங்க என்ன நம்புங்க. நீ யாரியா? என்ன சார் இவ்வளவு நேரமா ஒண்ணுக்குன்னா தாய் உள்ள மாதிரி பழகிட்டு நீ யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அப்புறம் நம்ம பிரின்சிபலுக்கு என்ன வேல்யூ? நம்ம பார்த்து 2 நிமிஷம் இருக்குமா? சரி, அதை விடுங்க. போக போக உங்களுக்கே தெரியும் நான் ஒரு உத்தம புத்திரன்னு. அத நான் சொல்லலாம். சரி, அதையும் விடுங்க. நீ உத்தமே, நான் புத்திரன். போதுமா? வாப்பா போவான். ₹1.5 ஒரு மணம் பூ கிடைக்குமா? ஆமா, நேத்து வந்து பேரம் பேசிட்டு பூ வாங்காம போனது நீங்க தானே? அது நேத்து என்கிட்ட சில்லறை இல்ல, அதான் வாங்காம போயிட்டேன். நீங்க பணக்காரங்க தானே, ₹1.5 கொடுக்க என்ன கஷ்டம்? கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல. அது என்கிட்ட இருந்ததுல 100 ரூபா நோட்டு. ₹1.5 100 ரூபா மாத்த முடியுமா? அதான் பார்த்தேன். உங்ககிட்ட ஒரு சில்லறை இருக்காது, அதனாலதான் வாங்கல. நான் ₹1.5 பண்ற கஷ்டம் எனக்கு இல்ல தெரியும். என்ன சொல்றீங்க? இல்ல, நான் பணம் சம்பாதிக்கிறத பத்தி சொன்னேன். நீங்க அவ்வளவு பெரிய பணக்காரரா? ஆமா, பெரிய பணக்காரர். எங்க இருந்து வந்தது அவ்வளவு பணம்? வியாபாரம் செஞ்சுதான், பிசினஸ். என்ன வியாபாரம்? முந்திரி. அப்படின்னா? முந்திரி பருப்பு இல்லைங்க, அதெல்லாம் வெளிநாட்டுக்கு கப்பல் மூலமா அனுப்புறது. அதான் நம்ம மெயின் பிசினஸ். ஓஹோ, தினமும் வருவீங்களா? என்ன தினம் வர வேண்டியதுதான். அதோட வேற என்ன வேலை? என் பிசினஸ் எல்லாம் வந்துட்டாங்க. நான் நாளைக்கு வந்து பூ வாங்கிக்கிறேன். சரி. கார்ல வந்தாலும் எவ்வளவு அன்பா பேசுறாரு. வைராஜாவை 1 வச்சா 2, 2 வச்சா 4, 4 வச்சா 8, 8 வச்சா 16. ஓ உள்ள போச்சு. 50 வச்சு பணம் பாட்டிக்கு 100. என்ன அப்படி 100? 1 வச்சா 2, 2 வச்சா 4, 4 வச்சா 8, 8 வச்சா 16. வைராஜாவை 1 வச்சா 2, 10 வச்சா 20, 20 வச்சா 40, 40 வச்சா 80. வைராஜாவை 1 வச்சா 2, 2 வச்சா 4. வைராஜாவை உள்ள வச்சா உங்களுக்கு வெளிய வச்சா கம்பெனிக்கு 1 வச்சா 2, 2 வச்சா 4. என்கிட்ட 5 ரூபா இருக்கு. 5 வச்சா 10, 10 வச்சா 20. வை நான் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. அதுக்கு என்ன? இந்த 5 ரூபால 4 இடியாப்பம் ஒரு டீ சாப்பிடுவேன். அடிச்சா 8 இடியாப்பம் 2 டீ சாப்பிடலாமே. வைராஜாவை முருகா முருகா, நீ ஏன் வணக்காதாப்பா. வை வைராஜா வை. எங்க வைக்கிறது? எங்க வேணா வை. வைராஜா வை. 5 வச்சா 10. வைராஜா வை. பாட்டிக்கு பணம் போச்சு பணம் கம்பெனிக்கு. வைராஜா வை. 10 வச்சா 20. வைராஜா பசிக்குது, காசு திருப்பி. இந்த பணம் கம்பெனிக்கு போயிடுச்சா? வேற பணம் இருந்தாடே. 1 வச்சா 2, 2 வச்சா. இல்ல இதை விட்டு எனக்கு காசு இல்ல கூட. இந்த பணம் கொடுக்க முடியாதுயா. போயா. 1 வச்சா 2 வச்சா. அவ்வளவு பசி இருந்தா தப்பக்குளத்துல கொஞ்சம் தள்ளி குடிச்சு அப்படியே போயிட்டே ஏரியா. ஒரு கடை தெரியுது, அந்த கடையில போய் வயிறு ஃபுல்லா இடியப்ப சாப்பிட்டு என் கடை கழிவு சொல்லு. எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்க. அந்த கடையில இருக்கிற பூரா இடியப்பத்தை சாப்பிட்டு. ஒரு 12 இடியாப்பம் 24 சாப்பிட்டுக்க. உன் பேரு நாடா குத்து நாராயணன். நான் சொல்லிட்டா தைரியமா சொல்லலாம். போயிட்டே ஒரு டீ சாப்பிடு. ஒரு டீ என்ன 5 டீ சாப்பிடலாம். தைரியமா போ. இன்னைக்கு வைராஜாவே. என்ன முறுக்கு மாதிரி இருக்கு? நேற்று செஞ்சல இன்னைக்கு வைங்க. இல்ல சார், காலையில தான் போட்டது, கொஞ்சம் ஆறி போச்சா. தான் ஆறி போச்சா? எனக்கு தெரியாது. ஒரு நூல் இருந்தா அப்படியே தட்டலாம். அப்படி இருக்குது. சும்மா குடிக்கிறீங்க. காசு வாங்கல? பட்டி கொடையா?
போயா போய் சொன்னாக்கள் போய் டீயை கொண்டாயா. என்னாச்சு சார்? இது என்ன இடியாப்பமா இது? நேத்து இடியாப்பல இன்னைக்கு வைக்கிறீங்க? நேத்துக்கு போட்டது இல்ல சார், இன்னைக்கு காலையில போட்டது. கொஞ்சம் ஆறி போச்சு. ஆறி போச்சு அது கீறி போச்சு அது. காசு வாங்கலாம் ஓசியா குடுக்குறீங்க. எல்லாம் நூல் கண்டு சிக்கு இந்த மாதிரி. இன்னைக்கு போட்டது தானே, சாப்பிடுங்க. கையை தண்ணி மாதிரி கைனி தண்ணியா? ஏடாது சாக்கடை தண்ணி மாதிரி இருக்குது. என் கடை பேரை கெடுக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க. நீயே குடி. என்ன சாம்பார்ல போய் குளிச்சிட்டீங்க? சரி உள்ள போய் மரியாதையா சாப்பிட்டு காசு கொடுத்துட்டு போனா. காசா? இந்த நாடா குத்து நேரம் இல்ல அவர் கணக்குல இருக்கீங்க. என்னது நாடா குத்து நேரம்? என்ன ஐயோ அவன் அப்ப வீட்டு கிடையாது. ஏன் அப்ப வீட்டு கிடையாது? மரியாதையா காசு கொடுத்துட்டு போனா. என்கிட்ட யாரு காசு? அப்ப காசு இல்லையா? அப்ப இல்ல, எப்பவுமே என்கிட்ட காசு இல்ல. ஐயோ காசே இல்லையா? அப்ப காசே இல்லாம நான் சாப்பிட்டு அதிகாரம் பண்ண. வாடா டேய், உன்னை விட மாட்டேன். வாடா நாடா குத்து. வாடா குத்துறா. எப்படிமா இருக்கா நம்ம பையன்? பரவாயில்லையே, மாவாட்டுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் போல இருக்கேன். அழுவுறியா? ஏன் அழுவுற? அப்போ ஒண்ணு பண்ணு, நீ அழுவுறதா அழுவுற. உன் கண்ணீர் இந்த மாவுல விழறா போல அழுத்தமா குனிஞ்சு அழுவு. எனக்கு கொஞ்சம் உப்பாவது மிஞ்சட்டும். இப்ப உப்பு எப்படி? பத்தல 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 பத்தல. இன்னும் ஒப்பாரி போட்டு நல்லா அழுவு. உழைத்து வாழ வேண்டும், சில உழைப்பில் வாழ்ந்திடாரே. டாக்டர் டாக்டர், என் பசுமாடு காமதேனு 4 நாளா எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது டாக்டர். கடைசியா என்ன சாப்பிட்டது? கடைசியா சாப்பிட்டது ஜுராசிக் பார்க் படத்தோட போஸ்டர் தான். வயித்து வலி இருக்கா? படுக்க போகும்போது கொஞ்சம் வலிக்குது. உள்ள கேட்கலையா? மாட்டுக்கு தானே சார் நான் சொன்னது. மாடு என்ன செய்யும்? ஐயே என்ன சார் இது 1ஆம் கிளாஸ் பசங்க கிட்ட கேக்குற மாதிரி கேக்குறீங்க? புல்லு, புண்ணாக்கு, பருத்தி கொட்டை. ஓகே சாப்பிடாது. ஓகே ஓகே. அது சாப்பிடாதுன்னா சாப்பிடாது சார். ஓகே ஓகே ஓகே. ஓஹோ அந்த ஓகேவா? என்னது இதுல மாட்டுக்கு மாத்திரை இருக்கு, கொடுங்க. என்ன சார் இது? மாடு வாயே திறக்க மாட்டேங்குது, மாத்திரை எப்படி கொடுக்கறது? ஏன்னா அங்க மாடு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கு, இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டாக்டர் மாத்திரையை கொடுத்திருக்காரு, நம்ம மாடு வாயே திறக்க மாட்டேங்குது, இந்த மாத்திரை எப்படி கொடுக்கறது? சரி அது இருக்கட்டும், நீங்க வந்ததுல இருந்து டாக்டர் வாயை திறந்தாரா? இவர் வாயை திறக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன். இவர் வாயை திறக்க வேண்டிய பாடா? கொண்டாங்க. ஏன் சார் இந்த மாத்திரையை மாட்டு கொடுத்தா குணமாயிருமா? என்ன நம்ம மாடை விட அதிகமா ஆட்டாரு? சரி மாட்டாஸ்பத்திரி டாக்டர்னா அப்படிதான் இருப்பாங்க, அதான் குணமாயிரும்ன்றார்ல. வாங்க போலாம். இரு, மாத்திரையை கொண்டு போறது பெரிய விஷயம் இல்ல, மாட்டு வாயை திறக்கணும். இல்ல வாயை திறக்க வைக்கிறது என்ன பெரிய விஷயம்? இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துக்க, மாட்டு அப்படி மல்லாக்க கவுத்து நசுக்கு நமக்கு என்ன வாயை திறக்கும். இந்த பைப்பை உள்ள வை, மேல ஒரு மாத்திரையை வச்சு சரட்டு மாத்திரை உள்ள போயிடும். அதுக்கப்புறம் அது திங்கும் பாரு. புல்லு, வைக்கலு, புண்ணாக்கு, போஸ்டரு, உன் துணிமணி, அன்றாயிரம் எல்லாத்தையும் தின்னு அனாதி ஆக்கி உன்னை அம்போன்னு விடல. என் பேரை மாத்தி வச்சுக்க. எப்படியோப்பா என் மாடு வாயை திறந்து தின்ன ஆரம்பிச்சா போறோம். ஆமா ஆமா, இது யார் பண்றது? இவ்வளவு விவரம் சொன்னவே நான் பண்ண மாட்டேன். நானு என் கண்ணில மம்மிட்டினா மம்மிட்டிதான். வைத்தியம் சொன்னது நானும் இவனுக்கு கொண்டு காசை கொடுக்குறேன். நீ பிடிட்டு போற? இதுக்கு மட்டும் வாயை திறப்பேன். போயா சாவுகிறாக்கி. நீ சாகுறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சா? பின்னால எத்தனை வண்டி வருது, அதுல போய் விழ வேண்டியதானே? பார்த்தா படிச்ச மாதிரி இருக்க, ஒரு டிராபிக்ல ரூல்ஸ் தெரியாது உனக்கு. சோறு திங்கிறியா இல்ல சோத்தை விட்டு சுண்டல் திங்கிறாயா? சாரி சார், வண்டி வர்றத கவனிக்கல சார். என்னத்தை கவனிக்கல? இனிமேல அதை பார்த்துப்போம். வருதா? ஓகே சார். அப்பா தப்புச்சண்டா. ஏன் வண்டி தேடிட்டு போறோம், வண்டி வண்டி வண்டியை தேடிட்டு போறோம். போலீஸ் 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 வண்டியை தேடிட்டு போறோம் சார்.
நல்லது. இந்த வேகமா வர்றாங்க. இந்த போலீஸ்காரங்க தொல்லனால ஒரு மனிதன் நியாயமா தொழில் பண்ண முடியலையே. எந்நேரமும் ஃபாலோ பண்ணிக்கிருந்தா ஒரு மனிதன் என்னதான் பண்ண முடியும்? இது சரிப்பட்டு வராது. இந்த வண்டி எப்படி விட்டுட்டு போனாதான் நம்ம தப்பிக்க முடியும். முத்து, உனக்கு வண்டி ஓட தெரியுமாப்பா? ஒரு சின்ன ஹெல்ப் பண்றா. இந்த வண்டிய எடுத்துட்டு நேர போனேன்னா ஒரு லெப்ட் கட் ஆகும், அங்க இருந்து ஒரு ரைட் கட் ஆகும், மறுபடியும் ஒரு லெப்ட், மறுபடியும் ஒரு ரைட். அங்க ஒரு கார் பார்க் இருக்குப்பா, அங்க கொண்டு இந்த வண்டியை நிப்பாட்டிட்டேன்னா நான் ஈவினிங் போய் எடுத்துக்கிறேன். நீதான் வழி கரெக்டா சொல்றியா? நீ ஏன் போறது? அவசரமா கொஞ்சம் வேலை இருக்குப்பா, அதுதான் சொல்ல வந்தேன். பாத்துப்போம், சாவியெல்லாம் உள்ளதா இருக்கு. ஒண்ணு இல்ல, பிரேக்கு ஆக்சிடென்ட் தான் கொஞ்சம் வீக், மத்தெல்லாம் கரெக்டா இருக்கு. உனக்கு ஒண்ணும் வராதுடா. போ, பாய். பூக்காரி இறங்குமா. ஐயோ, நீ சொன்ன இல்லாம ஓட்டிட்டு வந்தேன். உன் வீட்டு வாசல் ஒரு கிணறு இருக்குன்னு சொல்லல, இருக்கு பாரு. அப்ப இந்த வீடு தான் சார். அப்ப நான் போறேன். எங்க வீட்டுக்குலாம் வர மாட்டீங்களா முந்திரி சார்? என் பேரு முந்திரி சார் இல்லம்மா. எனக்கு அப்படித்தானே தெரியும். நீங்க உங்க பேரை சொல்லவே இல்லையே. உள்ள வாங்க. என் பேரு முத்துசாமி. எல்லாரும் என் அன்பா முத்து முத்துன்னு கூப்பிடுவாங்க. நீ எப்படி கூப்பிடு போற பூக்காரி? என் பேரு பூக்காரி இல்ல. எனக்கு அந்த பேர் தான் தெரியும். உன் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. என் பேர் ஷாலினி, எங்க அப்பா வச்ச பேரு. ஆனா எல்லாரும் என்ன அன்பா சிக்குன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன் சிரிக்கிறீங்க? எனக்கு சிக்கு பூக்கரை ஞாபகம் வந்துருச்சு. ஆனா எங்க அண்ணன் மட்டும் என்ன ஏய் முண்டம் இங்க வா அப்படின்னு தான் கூப்பிடும். ஒண்ணுக்கு நான் உங்களை அவ்வளவு பாசமா? எங்க அண்ணன் பெரிய ரவுடியா, எல்லாரும் சொல்லுவாங்க. படிக்கட்டு பாத்து பாத்து. இது எங்க வீடு, நீங்க பாத்து வாங்க. இந்த வீட்டு காம்பவுண்ட் குள்ள வந்துட்டா எது எது எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏங்க இப்பதான் எல்லாம் தெரியும் சொல்லிட்டு பொத்துன்னு பாக்குறீங்க? பேசிட்டு வந்ததுல படிக்கிட்ட என்ன மறந்துட்டேன். இதுக்குதாங்க எல்லாம் தெரியும் நம்ம சொல்லக்கூடாது. எல்லாம் கடவுளுக்கு தான் தெரியும். ஆமா, உங்க ரவுடி அண்ணன் பேர் என்ன? வீராசாமி. எல்லாருமே வீச்சிருவா வீராசாமின்னு கூப்பிடுவாங்க. முரட்டு சுபாவம். கோபம் வந்தா எல்லாரையும் அடிச்சிருவாரு. எங்க அப்பா கூட அடிச்சிருக்காரு. எங்க அம்மா சாவுக்கு காரணமே எங்க அண்ணன் தானோ. ஆமா, வீட்டுல வேற யாரும் இல்லையா? இல்ல. உங்க அப்பா? அப்பா உயிரோட இல்ல. ஒரு கச்சேரியில பாடிட்டு இருக்கும் போது வாயில இருந்து ரத்தம் வந்து அப்பவே. ஐயோ, உங்க மனசு ரொம்ப நோக்கடிச்சுனா என்ன மன்னிச்சிருங்க. சேச்சா பரவாயில்ல, நீங்க தெரிஞ்சா கேட்டீங்க. நீங்க உட்காருங்க, நான் இப்ப வரேன். பிடிங்க. என்னதுங்க இது? மோருங்க, குடிங்க. காரெல்லாம் ஓட்டிட்டு வந்தீங்க, ரொம்ப களைப்பா இருப்பீங்க. நீங்க பணக்காரங்க, இந்த 7 வீட்டு மோரெல்லாம் குடிப்பீங்களா? உங்களுக்கு யார் சொன்னது பணக்காரங்களுக்கு எல்லாம் மோர் பிடிக்காதுன்னு? நான் அந்த லிஸ்டே இல்லைங்க, நான் வேற ஆளு. என்ன ஒண்ணு, எனக்கு ஒரு டம்ளர் மோர்லாம் பத்தாது, ஒரு 4 டம்ளர் தேவை. மோர் நல்லா டேஸ்டா இருக்குதுங்க, இன்னும் ஒரு டம்ளர் கிடைக்குமா? ஐயோ, வேற இல்லையே. இப்ப நீங்க குடிச்சது ஊத்த வச்ச மோர் தான். புடிங்க. ஏங்க, நான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுருங்க. உங்க கையால மோர் குடிக்கிறதா நான் கொஞ்சம் குடிச்சேன். சிக்கு. ஏங்க, உங்களை நான் சிக்கன் கூப்பிடலாமா? ஓ, அதான் சொன்னேனே, என்கிட்ட அன்பா இருக்கிறவங்க என்ன சிக்கன் கூப்பிடுவாங்கன்னு. உங்களுக்கு என் மேல அன்பு இருந்தா கூப்பிடுங்க. ஏங்க, உங்க வீணெல்லாம் வாசிக்க தெரியுமா? அப்பா கூட சேர்ந்து மேடையில பாடிட்டு இருந்த காலத்துல நான் தான் வீணை வாசிப்பேன். அந்த வீணை தான் இது. இது என் உசுறு. இதை தொட்டு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எங்க அப்பா ஞாபகம் வரும். எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் இருக்கு. வீட்டுல இருக்கிறதெல்லாம் அண்ணன் வித்துட்டாரு. இது பாத்தீங்களா, 2-3 கம்பி அறுந்து போயிருக்கு. இத வாங்கி தரதுக்கு எனக்கு யாருமே இல்ல. எங்க அண்ணா கிட்ட கேக்குறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. இந்த கம்பியை வாங்கறதுக்கு நான் உண்டியில பணம் சேர்த்து வச்சிருக்கேன். நான் வரேங்க, வண்டியை வேற கொண்டு போய் விடணும். வண்டி விடணுமா? எங்க? சர்வீஸுக்கு. சர்வீஸ் வண்டி கழுவுறது.
நாளை சிக்கு என்ன இன்னைக்கு கார் கொண்டு வரலையா? கொண்டு வந்துருங்க, கொஞ்சம் தள்ளி நிறுத்திருக்கேன். இங்க கொண்டு வந்தா வண்டி திருப்பி கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. பெரிய வண்டி இல்ல. இன்னைக்காச்சும் பூ வாங்குவீங்களா? அப்ப எதுக்கு வந்தீங்க? சும்மா உன்னை பாத்துட்டு போலாம் தான். ஏன் நான் பார்க்க கூடாதா? ஓ, பார்க்கலாமே. ஏங்க, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்ன வேணும் சொல்லு. வீணைக்கு 2 கம்பி வாங்கணும். அன்னைக்கு சொன்ன பணம் சேர்த்து வச்சிருக்கேன், இந்த உண்டியல்ல இருக்கு. எனக்கு கடை தெரியாது. அதுக்கு என்ன, நான் போய் வாங்கிட்டு வரேன். எனக்கு வாங்கி தரதுக்கு யாருமே இல்ல, அதான் உங்களை கேக்குறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க முந்திரி பிசினஸ் இடையில இதெல்லாம் முடியுமா? ஒன்ன விட எனக்கு முந்திரி பருப்பு பிசினஸ் என்ன? உங்க வீணைக்கு 2 கம்பி வாங்குறது, 2 முந்திரி பருப்பு விலை, அவ்வளவுதான். சாயங்காலமா வாங்கிட்டு வந்துடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நான் கம்பி வாங்கி வந்து கொடுத்த உடனே எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு வச்சு காட்டணும். ஓ, பாடுறேனே. சாயந்தரம் நான் கம்பியோட வரேன். இப்ப முந்திரியோட நேரம் ஆயிடுச்சு. பாக்கலையா? சோசியா சோசியா சோசியா. அல்பனுக்கு வாழ்வு வந்த மாதிரி தான். ஆமா, நாங்க புதுசா தொழில் ஆரம்பிச்ச உடனே உன் கிளிக்கு வேலை இல்லைன்னு கேள்விப்பட்டேன். சோத்துல கூட ஏதோ பஞ்சம்னு கேள்விப்பட்டேன். கூத்தாயி என்னதே? ஐ மீன் காத்தாயி. டேய், ஓடி போயிரு மரியாதையா. வந்துட்டு அங்க இருந்து காக்காக்கு கருப்பு கண்ணாடி போட்ட மாதிரி. ஏன் வைத்தறிக்கப்படுற? முன்னால நான் சாதாரண பீடியா குடிச்சிட்டு இருந்தேன். இப்ப பாத்தியா ஃபாரின் சிகரெட் ட்ரிபிள் 5. உனக்கு தெரியாதுல? டேய், இப்ப நீ போகல என்கிட்ட உதப்படுவா வடுவா. நான் உதப்படுறதுக்கிட்ட இந்த கிளி உனக்கு என்ன துரோகம் பண்ணிச்சு? இது ஒரு சோத்துல மண்ணெலி போட்டுச்சா? இத திறந்து விட்டா இந்த மாதிரி ஜாலியா இருக்கும்ல, அதை ஏன் அடைச்சு போட்டிருக்க? உன்னை நீ திறந்து விடு, இல்ல நான் திறந்து விடுவேன். எனக்கு என்ன நினைச்சிருக்க? ஒட்டி மேல கைய வச்ச, கைய வெட்டி வெட்டி கிளியவா திறந்து விடுறேன். எங்க திறந்து விடு. கிளிக்கு பதிலா ஒன்ன கூண்டுல அடைச்சு சீட் எடுக்க வச்சிருவேன். என்ன சோசியம் சொல்லுவேன்? குரங்கு ஜாசியம் சொல்லுவேன். ஏண்டா 100 ரூபாய் நோட் எடுத்து வேர்வையா தொடக்கிற? டேய், நீங்க 2 பேரும் என்ன பிராடு பண்றீங்கன்னு எனக்கு தெரியும்டா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்க மாட்டுக்கு தான் போறீங்க. அப்ப தெரியும் இந்த காத்தாயி. அப்ப தெரிஞ்சு கூத்தாயி. டேய், ஓடுறா. இன்னைக்கு உனக்கு ரிலீஸ். ஐயோ ஐயோ ஐயோ, என் கிளி பறந்து போச்சு, என் கிளி பறந்து போச்சு, என் கிளி பறந்து போச்சு. ஏண்டா ஏண்டா என் கிளியை திறந்து விட? ஐயோ, கிளி இல்லாம நான் எப்படி ஜோசியம் பார்ப்பேன்? புடுறா புடுறா, என் கிளியை புடுறா. கிளி போட்டுங்க, அது எங்கேயாவது சாப்பிட்டு போச்சுக்கோ. என்ன பாருங்க, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, பசிக்குது. கிளிக்கு செலவு பண்ண காசு எனக்கு கொடுங்க, நான் வேணா சீட் எடுக்கிறேன். ஏண்டா நீ எப்படா சீட் எடுப்ப? கிளி மூக்கால எடுத்தா நான் பல்லால எடுத்துட்டு போறேன். இப்பதானே சொன்னீங்க ஆண்டிய போயிட்ட அவனை கூண்டுக்குள்ள உட்கார வச்சு சீட் எடுக்க வைப்பேன். அந்த மாதிரி நான் எடுக்கிறேன். ஏண்டா உனக்கு ஒரு கூண்டு கட்ட சொல்றியா? என்ன ஆண்டிய போனா பெரிய கூண்டு கட்டணும், எனக்கு ஒரு சின்ன கூண்டு கட்டுங்க. டேய், ஒரு பேச்சுக்கு சொன்னா அதே பிடிச்சிட்ட நீ. சுத்த மடையண்டா. லேட்டா கண்டுபிடிச்சீங்க. ஒத்துக்கிறேன். எனக்கு பசிக்குது, ரொம்ப பசிக்குது. ரொம்ப பசிக்குதா? சரி வா, நான் ஏதாவது வாங்கி தரேன். வா வாயா, வா. இடியா போயிட்டு வாங்கி தரேன், வா. முத்துசாமி, நல்லா சாப்பிடு. சாப்பிடு. முத்துசாமி, ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைப்பேன். இந்த வெயில் காலத்துல கூட இந்த பித்தா சங்கரைய கழுத்திலே போட்டிருக்கியே, அரிக்கல? மன்னிச்சிருங்க, நான் எல்லாத்தையும் போய் சொல்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க நல்லவங்க, உங்ககிட்ட மட்டும் சொல்றேன். இது கவரிங் இல்ல, தங்கம். தங்கமா? தங்கம்னு தெரிஞ்சா எவனாலும் அத்துக்கிட்டு போயிருவாங்கிறதுக்காக இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்கிய? அது சரி, சாப்பாடு கூட காசு இல்லாம இப்படி தவிக்கிறியே, இந்த சங்கிலியை வித்தா 4 வருஷத்துக்கு வெறும் இடியாப்பமா தின்னுகிட்டு இருக்கலாம். கழுத்து வித்துற வேண்டியதானே? முத்துசாமி, ஏன்ப்பா கண்ணு கலங்குற? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஆமா, இதை நான் வைக்க மாட்டேன். இது எங்க பரம்பரை செயல், எங்க அம்மா போட்டது. அப்படியா? நான் தெரியாம கேட்டுட்டப்பா. நீ சாப்பிடு. ஏன்பா, உன் சொந்த ஊர் எது? ஆண்டிப்பட்டி, மதுரை. ரொம்ப தூரம். வீட்டுல யாரா இருக்காங்க? எல்லாரும் இருந்தாங்க, இப்ப யாரும் இல்ல. எனக்கு சின்ன வயசுலயே எங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணி என்னை எங்க அம்மா வீட்டு விட்டே துரத்திட்டாரு. அதை நினைச்சு நினைச்சு அழுது எங்க அம்மா செத்தே போச்சு. சாகிறதுக்கு முன்னாடி எங்க அம்மா இந்த செயினை என் கழுத்துல போட்டு, முத்துசாமி, உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நீ தப்பான வழியில மட்டும் போயிடாதரா,
அதனாலதான் இந்த செயினை பார்க்கும் போதெல்லாம் எங்க அம்மா சொன்னதும் எங்க அம்மா வந்து ஞாபகம் வரும். இந்த செயினை வைக்க மாட்டேன். எங்க அம்மா பாக்குறீங்களா? இவங்கதான் அழகா இருக்காங்கல்ல? காதாயம்மா, நீங்க எதுக்கு கண் கலங்குறீங்க? உரப்பு நாளில் சாப்பிடுறேன். ஆமாப்பா, இப்பதான் எனக்கே உரைக்குது. உன் மனசை புரிஞ்சுக்காம அனாவசிய கேள்வி எல்லாம் கேட்டுட்டேன். பரவாயில்ல, போலாம் போலாம். போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சா? ஃபுல்லாச்சு. சீட் எடுக்கணும். நீ ஒண்ணு சீட்டு எடுக்க வேண்டாம். இந்த பாரு, இப்படி எல்லாம் ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதா ஏற்கனவே வீட்டுல 5-6 கிளியை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நீ எந்திரிச்சு கை கழுவிட்டு வா, போலாம். ஒரு 18:50. ம். இந்தா. காத்தாயம்மா, ஆ? 2 வீண கம்பி என்ன விலை இருக்கும்? வீண கம்பியா? உனக்கு எதுக்கு? என்ன பைத்தியம் கீத்தம் பிடிச்சு போச்சா உனக்கு? இல்ல ஒரு 30 ரூபா கடன் கூட. ஏப்பா? என்ன 30 ரூபாய்க்கு நம்ப மாட்டியா? அட, ஒன்ன நம்பாம இருப்பனா? உனக்கு இல்லாத பணமா? நான் சொல்றது கேளுங்க. இதை மட்டும் எடுத்துட்டு போறேன். ஏய், விடு. இது தவிர வேற எது வேணாலும் எடுத்துட்டு போனேன். உன்னை தவிர இந்த வீட்டுல என்னடி இருக்கு எடுத்துட்டு போறதுக்கு? இந்த வீணை நம்ம அப்பா எனக்கு கொடுத்ததுன்னு. ஏய், இனிமே அந்த கிழவனை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாத. சங்கீதமா பெரிய மண்ணாங்கட்டி சங்கீதம். சிக்கு, ஏன் சிக்கு அழுகுற நீ? எங்க அண்ணன், எங்க அண்ணன் ஒண்ணு என்ன மோசமான வாரத்தில் திட்டினானா? அவன் போட்டோம், நீ கை காட்டு. இந்த பார், நீ கை காட்டல அப்புறம் நான் இந்த பக்கமே வர மாட்டேன். வீண கம்பி தான் கிடைச்சாச்சுல்ல, கொஞ்சம் சிரிக்கலாம்ல. இனி இந்த கம்பு தேவையில்லை. ஓ, நான் உன்னை பாட்டு பாட சொல்லணும்னு பயந்துட்டியா? நான் உன்னை அப்படிலாம் பயன்படுத்த மாட்டேன். அது இல்லைங்க, என்னோட வீணை அது எங்க அண்ணன் எடுத்துட்டு போயிடுச்சு. ஒரு வீணை வாங்குறதுக்கு எவ்வளவு ரூபா ஆகும்? கடவுளே, ஒரு வீணை வாங்குற அளவுக்கு கொஞ்சம் லோன் கொடு.